ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு குமரி கேரளா ஸ்பெஷல். இன்றைக்கி குமரி கேரளா ஸ்பெஷலில் முருங்கைப்பூ வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். சில முருங்கையில் நிறைய பூ பூத்துருக்கும், ஆனால் காய்க்காது, வேஸ்ட்டாக தொழிஞ்சி கீழே போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம முருங்கைப்பூவை எடுத்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கே மனசு கஷ்டமாயிடும், என்னடா இதை வேஸ்ட் காய்க்க வேண்டியதை நம்ம பறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம முருங்கைப்பூவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி உதிர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், கடுகு தாளிச்சிட்டு சாப் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், பச்சை மிளகு ரெண்டுமே சேர்த்து நான் சாப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பச்சை மிளகு பிடிக்க போடாதவங்க பெப்பர் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெண்டுமே ஆட் பண்ணிப்போம், கொஞ்சம் கொஞ்சம் மீடியமாக ஓரளவுக்கு இது பண்ணிக்கலாம். அப்புறம் சால்ட் பொடி சால்ட்டு, ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதனால இது பண்ணோம். கல்லுப்பு போட்டோம் அப்படின்னா கரையாது அப்படிங்கிறனால குட்டி அதுவும் இந்துப்பு தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் உதிர்த்து வச்சுருந்த முருங்கைப்பூவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு வேணால் போட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு இன்னைக்கு போடல, அப்படி முருங்கைப்பூவை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அது நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள். இப்போவே நல்லா சுருங்கிட்டு பாருங்கள், நல்லா தெரியும். வெங்காயம் மட்டும்தான் தெரியும், ஏன்னா நமக்கு கொஞ்சம் தான் முருங்கைப்பூ கிடச்சிருந்ததுங்கிறனால இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சம் வேணால் டேஸ்ட்டுக்கு கரம் மசாலா தூள், நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம பொடிச்சு வச்சுருந்த கரம் மசாலா காலி ஆகிட்டு, ஸோ இனி தான் பொடிக்கணும். அதனால் நான் இன்றைக்கி கரம் மசாலா தூள் ஆட் பண்ணல, மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம் பாருங்கள். இதில் தக்காளி வேணால் வதக்கிக்கலாம். ஸோ நான் வேண்டாம் அப்படிங்கிறனால இது அப்படியே டேரெக்டாக முட்டை மட்டும் இது பண்ணிக்கிறேன். வெங்காயம் போட்டுட்டு தக்காளியும் வதக்கிட்டு அப்புறமா பூ போட்டுக்கலாம். நிறைய தேவைப்படுது பொரியல் நிறைய பேருக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தக்காளி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா முட்டை இது பண்ணி வரணும். ஸோ இப்போ நான் கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் தூள் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் முட்டை உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க. இரும்பு கடாய்ங்கும்போது சீக்கிரமாகவும் இதாகும், நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ நான் மோஸ்ட்லி இரும்பு கடாய் சூஸ் பண்ணுவேன், ஏன்னா அப்படி சீக்கிரமாக குக்காகி கிடச்சிரும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறமா தேங்காய் துருவல் கொஞ்சம் பூ அப்படி மேலே உதிர்த்து போட்டுட்டு நல்லா கிளறி தேங்காவும் மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப ரொம்ப நல்லது. முருங்கை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப நல்லது எல்லாருக்குமே. அதனால நம்ம கிடைக்கும்போது யூஸ் பண்ணி, இப்போ சிலவங்க பெரிய மரமாக போயிட்டு பறிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிளைய அரைக்கி போட்டிருப்பாங்க. ஸோ அது சும்மா கீழே கிடந்து கூட அந்த முருங்கைப்பூ பறிக்கிற டைம் பூத்துருக்கும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.